லண்டனில் தாயகத்தின் உணர்வுகளையும் வாழ்வியலையும் பிரதிபலிக்கும் 2 சிறப்பு திரைப்படங்கள். உணர்வுகளை தொட்டுச் செல்லும் மூச்சடங்கா இரவுகள் மற்றும் தீப்பந்தம். திரையில் ஒரு மறக்க முடியாத அனுபவம். லண்டனில் திரைப்பட காட்சியுடன் மட்டுமல்லாது தயாரிப்பாளர்களுடன் நேரடி சந்திப்பும். ஜூன் 21, 2026 பிற்பகல் 3 மணி. மெட்ரோ சினிமா, ஹாரோ, 77 ஸ்டேஷன் ரோட், ஹாரோ, HA1 2TY-யில் காண தவறாதீர்கள். தாயகத்தின் கதைகளோடு இணையும் இந்த சிறப்பு திரையிடலில் நீங்களும் இணையுங்கள். இன்றைய முக்கிய செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச அவர்களின் முன்னாள் தனிப்பட்ட செயலாளர் சுகீஸ்வர பண்டாரா கைது செய்யப்பட்டுள்ளார். 2 அரச நிறுவனங்களில் இருந்து சம்பளம் பெற்றதாக எழுந்த குற்றச்சாட்டின் அடிப்படையில் மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவு இந்த கைது நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. அரசு புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேஷ் சலே தடுத்து வைக்கப்பட்டிருந்த போது நிர்வாணமாக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் இதனை உத்தியோகபூர்வமாக ஒப்புக்கொண்டதாக அவரது மனைவி மனோரி சலே பகிரங்கமாக தெரிவித்துள்ளார். வட்டுக்கோட்டை பிரகடனத்தின் வரலாற்று முக்கியத்துவத்தை முன்வைத்து தமிழ் மக்களின் உரிமைகளை வென்றெடுப்பதற்காக அரசியல் கட்சிகள் மீண்டும் ஒன்றிணையும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளன. தற்போதைய அரசியல் சூழலில் பிரிந்து காணப்படும் தமிழ் கட்சிகள் ஒன்றிணைந்து மாபெரும் போராட்டத்திற்கு தயாராகி வருகின்றன. தமிழ் மக்கள் மீதான திட்டமிட்ட இனப்படுகொலையின் அசைக்க முடியாத சாட்சியாக செம்மணி திகழ்வதாக பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். செம்மணி தொடர்பான விவகாரங்கள் மனித உரிமை அடிப்படையில் விரிவாக ஆராயப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையிலே தமிழ் மக்கள் மீது புரிந்த இனப்படுகொலையினுடைய அடையாளத்தையும் இலங்கைக்கான மிகப்பெரிய ஒரு அவமானத்தையும் சொல்லுகின்ற இடமாக செம்மணி மனித புதைக்குழி அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த குறுகிய நாட்களுக்குள் கிட்டத்தட்ட 380 பேருடைய எலும்புக்கூட்டு தொகுதிகள் கண்டெடுக்கப்பட்டிருப்பது இலங்கை வரலாற்றிலே அதிகூடிய மனித பேரவலம் நடந்ததும் தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலைக்கான சாட்சியாகவும் இது அமைந்திருக்கிறது. சர்வதேச சமூகம் இந்த அவல நிலையையும் தமிழ் மக்கள் மீது புரியப்பட்ட இனப்படுகொலையையும் இனியாவது ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த செம்மணி மனித எலும்புக்கூடுகள் பறைசாற்றுகின்றன. ரோச்செட் தோட்டத்தில் 5 தொழிலாளர்களுக்கு எதிராக பழிவாங்கும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டதாக கூறப்படும் சம்பவத்தை கண்டித்து இன்று சத்தியாகிரக போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. தொழிலாளர்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் மற்றும் தொழிலாளர் உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என போராட்டக்காரர்கள் வலியுறுத்தியுள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு வழங்குவதாக கூறி 49,90,000 ரூபாய் மோசடி செய்ததாக குற்றஞ்சாட்டப்பட்ட 32 வயதுடைய ஒருவர் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டுள்ளார். காவல்துறையின் விசேட குற்றப்புலனாய்வு பிரிவு மேற்கொண்ட நடவடிக்கையின் போது கைது செய்யப்பட்ட இவர் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. காங்கேசன்துறையில் இருந்து நாகப்பட்டினம் செல்ல தயாராக இருந்த 26 பயணிகள் தங்கம் கடத்தப்படுவதாக எழுந்த சந்தேகத்தின் அடிப்படையில் சுங்க அதிகாரிகளால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளனர். மேலதிக ஸ்கேனிங் பரிசோதனைக்காக அவர்கள் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்பப்பட்டுள்ளதுடன் சம்பவம் தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. காலி மற்றும் காங்கேசன்துறையை இணைக்கும் புதிய படகு சேவை உள்ளிட்ட 3 முக்கிய சுற்றுலா அபிவிருத்தி திட்டங்கள் ஜனாதிபதி சுற்றுலாத்துறை செயலணி கூட்டத்தில் ஆராயப்பட்டன. கடல் மற்றும் திரைப்பட சுற்றுலாவை மேம்படுத்துவதுடன் தெற்கு மிஸ்ட் வழித்தடம் திட்டத்திற்கும் முன்னுரிமை வழங்கப்பட்டுள்ளது.
செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தை தமிழர் இன அழிப்பின் நினைவகமாக பேணும் முன்மொழிவு நல்லூர் பிரதேச சபையில் முன்வைக்கப்பட்டுள்ளது. இன அழிப்பின் சாட்சியங்களை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு எடுத்து செல்லும் நோக்கில் இது தொடர்பான தீர்மானம் அடுத்த சபை அமர்வில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தவிசாளர் ப. மயூரன் தெரிவித்துள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் யாழ்ப்பாண மாவட்ட நிர்வாக தெரிவுகள் ஜாப்புக்கு முரணாகவும் முறைகேடாகவும் இடம்பெற்றுள்ளதாக வாலிப முன்னணி தலைவர் கந்தசாமி பிருந்தாவன் குற்றச்சாட்டியுள்ளார். இது தொடர்பான ஆதாரங்களையும் சம்பவ விவரங்களையும் கட்சியின் மத்திய செயற்குழுவிற்கு அவர் கடிதம் மூலம் அறிவித்துள்ளார். இரண்டாயிரத்தி 25-26 ஆண்டு கல்வியாண்டிற்கான பல்கலைக்கழக மாணவர் அனுமதி வெட்டுப்புள்ளிகள் ஆகஸ்ட் முதல் வாரத்தில் வெளியிடப்படும் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இந்நிலையில் உயர்தர பெறுபவர்களின் அடிப்படையில் 92,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அரச பல்கலைக்கழகங்களுக்கு விண்ணப்பித்துள்ளனர். செம்மணி புதைகுழி அகழ்வு பணிகளின் 27ஆம் நாளில் மேலும் 14 எண்புக்கூடுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதுவரை 380 எண்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் 362 எண்புக்கூடுகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகள் மற்றும் சிறுவர்களின் எண்புக்கூடுகள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆலயங்கள் மற்றும் தர்ம நம்பிக்கை நிறுவனங்களின் நிர்வாகத்தினருக்கான சட்ட விழிப்புணர்வு கலந்துரையாடல் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. ஆலய நிர்வாகம், நம்பிக்கை பொறுப்பு சட்டம் மற்றும் அரசு அதிகாரிகளின் சட்ட ஏற்பாடுகள் தொடர்பாக இதில் விரிவாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்களுக்கான மீட்பு, மறுசீரமைப்பு மற்றும் திவால் நிலை தொடர்பான புதிய சட்டம் நாடாளுமன்ற சபாநாயகரின் ஒப்புதலுடன் அமலுக்கு வந்துள்ளது. கடன் மறுசீரமைப்பு, சொத்து பாதுகாப்பு மற்றும் நெருக்கடியில் உள்ள நிறுவனங்களின் மீட்சிக்கு வழிவகுக்கும் இந்த சட்டம் 2026ஆம் ஆண்டின் 12ஆம் இலக்க சட்டமாக நடைமுறைக்கு வந்துள்ளது. சுற்றுலா மேம்பாட்டு பணியக நிதி முறைகேடு குற்றச்சாட்டு தொடர்பில் முன்னாள் அமைச்சர் பசில் ராஜபக்சவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் சிஐடிக்கு உத்தரவிட்டுள்ளது. 78 லட்சம் ரூபாய் நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டதாக கூறப்படும் இந்த வழக்கு அக்டோபர் மாதம் 14ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. புதுக்குடியிருப்பு மத்திய கல்லூரியில் மாணவர்கள் வெளியேறும் பின்வாயில் பூட்டப்பட்டுள்ளதால் மாணவர்கள் மதிலேறி வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பாடசாலை நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தியுள்ளனர். நோர்வே அரச குடும்பத்துடன் தொடர்புடைய மரியஸ் போக்குக்கு எதிரான பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிலர் நிரூபிக்கப்பட்டதை தொடர்ந்து ஒஸ்லோ மாவட்ட நீதிமன்றம் 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்துள்ளது. இந்த தீர்ப்பு நோர்வேயிலும் சர்வதேச அளவிலும் பரவலான கவனத்தை ஈர்த்துள்ளது. ஜாழ் இந்து கல்லூரியில் நடைபெற்ற மாகாண மட்ட கரம் போட்டியில் சண்டிலிப்பா இந்து கல்லூரியின் 17 மற்றும் 20 வயது ஆண்கள் அணிகள் இரண்டாம் இடம் பெற்று தேசிய மட்ட போட்டிக்கு தெரிவாகியுள்ளன. இதனுடன் மேலும் 5 அணிகளும் தேசிய மட்டத்துக்கு முன்னேறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய திமுக அரசு போதைப்பொருள் பிரச்சினையை கட்டுப்படுத்த தவறியதாகவும் தற்போதைய அரசு போதைப்பொருள் இல்லாத தமிழ்நாட்டை உருவாக்க உறுதியான நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் ஆளுநர் ஆர்லேகர் தெரிவித்துள்ளார். பள்ளி, கோவில் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு அருகில் உள்ள 717 மதுக்கடைகள் மூடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிரான்சின் ஏவியன் நகரில் நடைபெற்ற G7 உச்சி மாநாட்டில் உக்ரைன் வான் பாதுகாப்பை வலுப்படுத்தவும் ரஷ்யாவின் எண்ணெய் மற்றும் எரிவாயு துறைகளுக்கு எதிரான பொருளாதார தடைகளை தீவிரப்படுத்தவும் உறுப்பு நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன.
உக்ரைனுக்கு கூடுதல் பாதுகாப்பு மற்றும் உதவி திட்டங்களும் அறிவிக்கப்பட்டுள்ளன. லண்டனில் தாயகத்தின் உணர்வுகளையும் வாழ்வியலையும் பிரதிபலிக்கும் 2 சிறப்பு திரைப்படங்கள். உணர்வுகளை தொட்டுச் செல்லும் மூச்சடங்கா இரவுகள் மற்றும் தீப்பந்தம். திரையில் ஒரு மறக்க முடியாத அனுபவம். லண்டனில் திரைப்பட காட்சியுடன் மட்டுமல்லாது தயாரிப்பாளர்களுடன் நேரடி சந்திப்பும். ஜூன் 21, 2026 பிற்பகல் 3 மணி. மெட்ரோ சினிமா, ஹாரோ, 77 ஸ்டேஷன் ரோட், ஹாரோ, HA1 2TY-யில் காண தவறாதீர்கள். தாயகத்தின் கதைகளோடு இணையும் இந்த சிறப்பு திரையிடலில் நீங்களும் இணையுங்கள்.